ஐயா ராமகோபாலன்ஜி அவர்களால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஐயா ராமகோபாலன் அவர்களுடைய முன்னெடுப்பில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது தமிழகத்தில் தொடங்கப்பட்டு ஒரு விநாயகரில் ஆரம்பித்த நம்மளுடைய ஊர்வலங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விநாயகர் ஊர்வலங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஐயா திரு ராமகோபாலன்ஜி அவர்கள். இன்றைக்கு நம்மளிடத்தில் அவர் இல்லை. அவரை போற்றி அவரை வணங்கி இந்த இந்து முன்னணி சார்பில் நம்மளுடைய விநாயகர் ஊர்வலமானது இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐயா ராமகோபாலன்ஜி அவர்கள் இந்து ஒற்றுமைக்காக இந்து மக்களிடத்தில் அனைத்து மக்களத்தையும் இந்து எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்மளுடைய இந்து முன்னணி இயக்கம். உங்களுக்கு தெரியும் ஐயா ராமகோபாலன் அவர்களுடைய பணி. ஐயா ராமகோபாலன் அவர்கள் அந்த காலத்தில் இவ்வளோ வசதி, கார் வசதியெல்லாம் கிடையாது. பஸ்ஸில் போய் ரயிலில் போய் அப்படி ரயிலில் போகும்பொழுது மதுரையில் அவர் தாக்கப்பட்டார், வெட்டப்பட்டார் தீவிரவாதிகளால். அதையெல்லாம் தாண்டி அவர் அதிலிருந்து வெளியில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு பட்டி தொட்டி எல்லாம் சென்று இன்றைக்கு நம்மளுடைய விநாயகர் ஊர்வலங்களை நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம்னா அதற்கு மிகவும் போற்றுவதற்குரிய தலைவர் நம்மளுடைய மரியாதைக்குரிய திரு ராமகோபாலன்ஜி அவர்கள். அதே போல ராமகோபாலன்ஜி அவர்களை தொடர்ந்து இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக திரு தானுலிங்க நாடார் தொடங்கி இன்றைக்கு நம்மளுடைய காடேஸ்வர சுப்பிரமணியம்ஜி அவர்களுடைய தலைமையில் இந்து முன்னணியானது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருப்பதை நாம் திருப்பரங்குன்றத்தில் பார்த்தோம். கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு, அவ்வளவு பேர் கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி திமுகவுக்கு தோல்வி பயத்தையும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடையும் கொடுத்தது நம்முடைய முருக பக்தர்களுடைய மாநாடு. அந்த முருக பக்தர்கள் மாநாடு நம்முடைய காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள், நம்முடைய இந்து முன்னணியினுடைய நிர்வாகிகள், இந்த இயக்கங்கள் எல்லாம் இணைந்து இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு சொந்தம். திருப்பரங்குன்றத்தினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக இன்றைக்கும் நீதிமன்றத்திற்கும் வெளியே கூட நீதிமன்றத்திற்கும் உள்ளேயும் பெரிய அளவில் சட்ட ரீதியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பது நம்மளுடைய இந்து முன்னணி. அதே போல் 1982களில் நம்மளுடைய இந்து முன்னணி ஒரு மிகப்பெரிய தென்காசி அந்த பகுதியெல்லாம் கட்டாய மதமாற்றம் நடந்து கொண்டிருந்தது. அந்த மதமாற்றத்தை தடுப்பதற்காக நம்முடைய இந்து முன்னணி அங்கே களத்தில் நின்று பல்வேறு சமரச முயற்சிகள் செய்து அந்த கட்டாய மதமாற்றத்தை மக்களிடத்தில் வலியுறுத்தியதன் மூலம் கட்டாய மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தியதில் மிக முக்கியமான பங்கு நம்மளுடைய இந்து முன்னணிக்கு இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய பக்கத்தில் வேலூர் கிட்டத்தட்ட 400 வருஷம் பூட்டியிருந்த கோயில், ஜலகண்டேஸ்வரர் கோயில், சிவன் கோயில். அந்த கோயில் 400 வருஷம் பூட்டியே இருந்தது, எந்தவித பூஜையும் நடைபெறாமல் இருந்தது. இந்து முன்னணி தலையிட்டு இந்து முன்னணி தொடர்ந்து போராட்டங்களால் இந்து முன்னணி தொடர்ந்து மக்களிடத்தில் அந்த கோரிக்கையை எடுத்து சென்றதன் விளைவாக இந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் 400 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டு அங்கு பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்து முன்னணி. இந்து முன்னணி அப்படி பல்வேறு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் கூட அனைத்து பகுதிகளிலுமே இந்து முன்னணியுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நம்மளுடைய இந்து முன்னணியினுடைய இந்த இயக்க தலைவர்களுடைய தியாகம் போற்றப்பட வேண்டும். இது தியாகத்தால் வளர்ந்த இயக்கம். கோவை சசிகுமார், வீரகணேஷ், நம்மளுடைய சேலம் ஆடிட்டர், சென்னையில் வெள்ளையப்பன், பாடி சுரேஷ், நம்மளுடைய வேலூர் அரவிந்த் ரெட்டி,
அதே போல் பேராசிரியர் பரமசிவம், திரு ஸ்ரீதர், இப்படி எண்ணற்ற தலைவர்களை தியாகம் செய்து வளர்ந்த இயக்கத்தின் அந்த தியாகத்தினுடைய விளைவை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த தியாகம் இன்றைக்கு நம்மளுடைய மக்கள் இன்றைக்கு இங்கே மிகப்பெரிய அளவில் ஒரு எழுச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது, அந்த எழுச்சியை காட்டி கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இவர்களெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள். தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நம்மளுடைய வீரமறவர்கள், அவர்களுடைய கனவு, அவர்களுடைய லட்சியம், அவர்கள் எந்த லட்சியத்திற்காக போராடினார்களோ அந்த லட்சியத்தை நாம் அடைகின்ற நேரம் இந்த நேரம் வந்திருக்கிறது. அதற்காக தான், அதனுடைய வெற்றி தான் நாம் முருக பக்தர்களுடைய மாநாட்டில் பார்த்தோம். ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாம் பார்த்தோம். சகோதரர்களே, இன்றைக்கு நாம் கணேச சதுர்த்தி என்று சொல்லுகின்ற விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விநாயகர் ஊர்வலங்கள் தமிழகத்தில் எப்படி இன்னைக்கு ஒரு கிராமமாக ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் விநாயகர் ஊர்வலங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தடைகளை தாண்டியும் கூட இன்றைக்கு திமுக அரசாங்கத்தினுடைய தடைகள் எல்லாம் தாண்டியும் கூட இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு, இதே போல தான் வெள்ளையர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தது நம்மளுடைய விநாயகர் ஊர்வலங்கள். பால கங்காதர திலகர் அவர்கள் விநாயகர் ஊர்வலங்களை தொடங்கி சுதந்திர வித்திற்காக நம்முடைய வெள்ளையர்களுக்கு எதிராக விநாயகர் ஊர்வலங்களை தொடக்கி வைத்தார்கள். அன்றைக்கு தொடங்கி நாம் சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட இன்றைக்கு நம்மளுடைய தமிழகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழகத்தில் இன்றைக்கு விநாயகர் நம்மளுடைய சேலம், இப்போ நான் சொல்லும்போது நம்மளுடைய மாவட்டமும் அப்போ ஒருங்கிணைந்த சேலமாக இருந்தது. சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இது எல்லாமே ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது. அப்போ சேலத்தில் ஒரு விநாயகருக்கு அவமரியாதை ஒரு விநாயகரை அவர்கள் விநாயகரை உடைத்தார்கள். ஆனால் ஒரு விநாயகர் உடைத்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 வருடத்திற்கு பிறகு 1 லட்சம் விநாயகர்கள், 2 லட்சம் விநாயகர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு கிராமந்தோறும் மூளை முடுக்கெல்லாம் கூட விநாயகர் ஊர்வலங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னா நம்மளுடைய மக்களினுடைய எழுச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, திருப்பரங்குன்றத்தில் நம்மளுடைய ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். அதே போல் சகோதரர்களே, இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல்வேறு தடைகளை அவர்கள் சொன்னாங்க. சகோதரர்கள்லாம் பேசும்பொழுது கோயில்களில் எப்படி கோயில் நிலங்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள், கோயில் வருமானங்கள் எப்படி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, கோயில் நிலங்கள் எப்படி சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது, கோயில் நிலங்களுடைய வாடகைகள் எப்படி மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள். நம்மளுடைய கோரிக்கை, கடவுள் நம்பிக்கை இல்லாத திமுக அரசாங்கம் கோயில்களை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுதான் நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேல நம்பிக்கை இல்லை, பக்தி இல்லை, அப்ப கோயில்ல உங்களுக்கு என்ன வேலை என்பதுதான் நம்மளுடைய பக்தர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தமிழக அரசாங்கம் கோயில்களை சான்றோர்களிடத்திலும் ஆண்டோர்களிடத்திலும் பக்தி உள்ளவர்களிடத்திலையும் ஒப்படைக்க வேண்டும். அதற்கான நாளும் நெருங்கிவிட்டது. சகோதரர்களே, நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது 2026 நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தமிழ்நாட்டில். அப்பொழுதெல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும், நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறுகின்ற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த திமுகவை, இந்த இந்து எதிராக, மக்களுக்கு எதிராக, கோயில்களுக்கு எதிராக இருக்கின்ற திமுகவை விரட்டி அடிக்க வேண்டிய நேரமும் வந்திருக்கிறது. சகோதரர்களே, இந்த அருமையான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு విడబెరి మీకు అందరూ కూడా వినాయక చతుర్థి శుభాకాంక్షలు చెప్పుకున్నాను. అందరూ బాగున్నారా? సంతోషం, చాలా సంతోషం. జై హింద్.